ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கற்பது டிஎன்பிஎஸ்சி தமிழ். இந்த வீடியோ பதிவில் நம்ம 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் இயல் 5ல் இருக்க லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி முதல் 4 இயல் முடிச்சாச்சு. இப்போ 5வது இயல் பார்க்கலாம். இந்த இயலில் இருக்க முதல் செய்யுள் ஆசாரக்கோவை. இப்பாடலின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். மனிதர்கள் பின்பற்ற வேண்டிய நற்பண்புகளை பற்றி கூறும் நூல்கள் அறநூல்கள் எனப்படும். நளினத்தாரோடு நட்டல் எனும் பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் ஆசாரக்கோவை. சொல்லும் பொருளும். நன்றியறிதல் என்ற சொல்லின் பொருள் பிறர் செய்த உதவியை மறவாமை. ஒப்புரவு என்ற சொல்லின் பொருள் எல்லோரையும் சமமாக பேணுதல். நட்டல் என்ற சொல்லின் பொருள் நட்பு கொள்ளுதல். ஆசாரம் என்ற சொல்லின் பொருள் ஒழுக்கம். கோவை என்ற சொல்லின் பொருள் அடுக்கி கூறுதல். ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் வன்கயத்தூர். ஆசாரக்கோவை என்பதன் பொருள் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. 14 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவை எத்தனை வெண்பாக்களை கொண்டது? 100 வெண்பாக்களை கொண்டது. புக் பேக் கொஷின்ஸ். பிறரிடம் நான் டேஷ் பேசுவேன், இன்சொல் பேசுவேன். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது டேஷ் ஆகும், பொறை ஆகும். அறிவு கூட்டல் உடைமை சேர்த்தெழுத கிடைப்பது அறிவுடைமை. இவை கூட்டல் இட்டும் சேர்த்தெழுத கிடைப்பது இவை எட்டும். நன்றியறிதல் என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நன்றி கூட்டல் அறிதல். பொறையுடைமை என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொறை கூட்டல் உடைமை. இந்த இயலில் இருக்க 2வது செய்யுள் கண்மணியே கண்ணுறங்கு. தமிழரின் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு நிகழ்விலும் முதன்மையான இடத்தை பெறுவன பாடல்கள். தமிழரின் வாழ்க்கை முறைகளை படம் பிடித்து காட்டுவன நாட்டுப்புற பாடல்கள். சொல்லும் பொருளும். நந்தவனம் என்ற சொல்லின் பொருள் பூஞ்சோலை. பார் என்ற சொல்லின் பொருள் உலகம். பண் என்ற சொல்லின் பொருள் இசை. இழைத்து என்ற சொல்லின் பொருள் பதித்து. முத்தேன் என்பது கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன். முக்கனி என்பது மா, பலா, வாழை. முத்தமிழ் என்பது இயல், இசை, நாடகம். தாலாட்டு எவ்வகை இலக்கியங்களுள் ஒன்று. வாய்மொழி இலக்கியம். தாள் என்பதன் பொருள் நாக்கு. நாவை அசைத்து பாடுவதால் தாலாட்டு என பெயர் பெற்றது. தாலாட்டு என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தாள் கூட்டல் ஆட்டு. குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடும் பாடல் தாலாட்டு. புக் பேக் கொஷின்ஸ். பாட்டிசைத்து என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பாட்டு கூட்டல் இசைத்து. கண்ணுறங்கு என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கண் கூட்டல் உறங்கு. வாழை கூட்டல் இலை சேர்த்தெழுத கிடைப்பது வாழை இலை. கை கூட்டல் அமர்த்தி சேர்த்தெழுத கிடைப்பது கை அமர்த்தி. உதித்த என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் மறைந்த. அடுத்ததான் இந்த இயலில் இருக்க 3வது பாடம் தமிழர் பெருவிழா. இயற்கையோடு இணைந்து வாழும் வாழ்க்கை முறையை கொண்டவர்கள் தமிழர்கள். தமிழ் மரபு இயற்கையை வணங்குதல் ஆகும். தமிழர் திருநாள் என அழைக்கப்படும் விழா பொங்கல் விழா. கதிரவனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்யும் விழா பொங்கல் விழா. தைத்திங்கள் முதல் நாளே பொங்கல் விழா கொண்டாடப்படுகிறது. அறுவடை திருவிழா மற்றும் உழவர் திருநாள் என போற்றப்படும் விழா பொங்கல் விழா. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற பாடல் வரிகள் பவணந்தி முனிவர் இயற்றிய நன்னூலில் இடம்பெற்றுள்ளது. வாழ்க்கைக்கு வளம் தரும் மழைக்கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை எவ்வாறு கொண்டாடப்பட்டது? இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் திருநாள். பொங்கல் என்பதன் பொருள் பொங்கி பெருகி வருவது. திருவள்ளுவர் ஆண்டு தொடக்கம். தை முதல் நாள் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. திருவள்ளுவர் தினம். தை 2ஆம் நாள் திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படுகிறது. மாடு எனும் சொல்லின் பொருள் செல்வம். மாடுகளை அடக்கி தழுவும் வீர விளையாட்டு மஞ்சு விரட்டு. தற்போது மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல் என்றெல்லாம் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இயற்கை, உழைப்பு, நன்றியுணர்வு, பண்பாடு ஆகியவற்றை போற்றும் விழா பொங்கல் விழா. அறுவடை திருநாள் ஆந்திரம், கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் மகர சங்கராந்தி எனவும், பஞ்சாபில் லோரி எனவும், குஜராத் மற்றும் ராஜஸ்தானில் உத்தராயன் எனவும் அழைக்கப்படுகிறது. திருவள்ளுவர் ஆண்டு கிமு 31. தற்போதைய திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடும் முறை 2023 31 கூட்ட கிடைப்பது தற்போதைய திருவள்ளுவர் ஆண்டு.
தற்போது 2054 என்பதே திருவள்ளுவர் ஆண்டாகும். புக் பேக் கொஷின்ஸ். கதிர் முற்றியதும் டேஷ் செய்வர், அறுவடை செய்வர். விழா காலங்களில் வீட்டின் வாயிலின் மாவிலையால் டேஷ் கட்டுவர், தோரணம் கட்டுவர். பொங்கல் கூட்டல் அன்று சேர்த்தெழுத கிடைப்பது பொங்கல் அன்று. போகி பண்டிகை பிரித்தெழுத கிடைப்பது போகி கூட்டல் பண்டிகை. பழையன கழிதலும் டேஷ் புகுதலும், புதியன புகுதலும். பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும், பட்டு போன மரத்தை காண டேஷ் தரும், துன்பம் தரும். இந்த இயலில் இருக்க 4வது பாடம் மனம் கவரும் மாமல்லபுரம். ஒரு நாட்டின் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் உலகிற்கு உணர்த்துவன கலைகள் மற்றும் இலக்கியம். மற்போரில் சிறந்த பல்லவ மன்னன் நரசிம்மவர்மன். மாமல்லன் என்று அழைக்கப்படுபவர் நரசிம்மவர்மன். மாமல்லன் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர்? 7ஆம் நூற்றாண்டு. மாமல்லபுரத்தில் காண வேண்டிய முக்கிய இடங்கள்: அச்சுனன் தபசு, கடற்கரை கோவில், பஞ்சபாண்டவர் ரதம், ஒற்றைக்கல் யானை, குகைக்கோவில், புலிக்குகை, திருக்கடல் மல்லை, கண்ணனின் வெண்ணெய் பந்து, கலங்கரை விளக்கம் ஆகிய இடங்கள் மாமல்லபுரத்தில் காண வேண்டிய முக்கிய இடங்கள் ஆகும். நரசிம்மவர்மனின் தந்தை பெயர் மகேந்திரவர்மன். அச்சுனன் தபசு பாறையின் வேறு பெயர் பகீரதன் தவம். தமிழகத்தின் மிக பெரிய சிற்பக்கலை கூடம் மாமல்லபுரம். சிற்பக்கலை எத்தனை வகைப்படும்? சிற்பக்கலை 4 வகைப்படும். அவை குடைவரை கோயில்கள், ஒற்றைக்கல் கோயில்கள், கட்டுமான கோயில்கள் மற்றும் புடைப்புச் சிற்பங்கள். இவை 4ம் காணப்படும் ஒரே இடம் மாமல்லபுரம். 5வது இயலில் இருக்க இலக்கணம் மயங்கொலிகள். உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகள் மயங்கொலிகள் எனப்படும். மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் 8. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து நா. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து நா. நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து நா. டகரத்தை அடுத்து வரும் நகரம் டன்னகரம் எனவும், தகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரம் எனவும், ரகரத்தை அடுத்து வரும் நகரம் ரன்னகரம் எனவும் அழைக்கப்படுகிறது. நகரம் நகரம் பொருள் மாறுபாடு. வானம். இதில் டன்னகரம் வந்தால் வெடினும், ரன்னகரம் வந்தால் ஆகாயம்னும் பொருள்படுது. பனி. டன்னகர நீ வந்தால் வேலைனும், ரன்னகர நீ வந்தால் குளிர்ச்சினும் பொருள் மாறுபடுது. நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பற்களின் அடியை தொடுவதால் தோன்றும் எழுத்து லா. இது வகர லகரம் என அழைக்கப்படுகிறது. நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் தோன்றும் எழுத்து லா. இது நகர லகரம் என அழைக்கப்படுகிறது. நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருவதால் தோன்றும் எழுத்து ழா. இது சிறப்பு ழகரம் எனவும் மகர ழகரம் எனவும் அழைக்கப்படுகிறது. லா லா ழா பொருள் வேறுபாடு. விலை. இதில் வகர லகரம் வந்தால் பொருளின் மதிப்புனும், நகர லகரம் வந்தால் உண்டாக்குதல் அப்படின்னும், சிறப்பு ழகரம் வந்தால் விரும்புதல் அப்படின்னும் பொருள்படுது. இலை. இதில் வகர லகரம் வந்தால் செடியோடைய இலையினும், நகர லகரம் வந்தால் மெலிந்து இருக்கிறதையும், சிறப்பு ழகரம் வந்தால் நூல் இழையையும் சொல்லுது. நாவின் நுனி மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் தோன்றும் எழுத்து ரா. இது இடையின ரகரம் என அழைக்கப்படுகிறது. நாவின் நுனி மேல் அன்னத்தின் மையப்பகுதியை உரசுவதால் தோன்றும் எழுத்து ரா. இது வல்லின ரகரம் என அழைக்கப்படுகிறது. ரா ரா பொருள் வேறுபாடு. ஏரி. இதில் இடையின ரகரம் வந்தால் குளம் அப்படின்னும், வல்லின ரகரம் வந்தால் மேலே ஏறுதல் அப்படின்றதையும் குறிப்பிடுது. கூரை. இதில் இடையின ரகரம் வந்தால் வீட்டின் கூரையினும், வல்லின ரகரம் வந்தால் புடவையையும் குறிப்பிடுது. அடுத்து புக் பேக் கொஷின்ஸ். சிரம் என்பது தலை. இலைக்கு வேறு பெயர் தழை. வண்டி இழுப்பது காலை. இந்த இடத்துல வகர லகரம் வந்தால் அது காலை பொழுதை குறிக்கும். கடலுக்கு வேறு பெயர் பறவை. இந்த இடத்துல வல்லின ரகரம் வந்தால் அது பறக்கிற பறவையை குறிக்கும்.
பறவை வானில் பறந்தது. கதவை மெல்லத் திறந்தான். பூ டேஷ் வீசும். பூ மனம் வீசும். புலியின் டேஷ் சிவந்து காணப்படும். புலியின் கண் சிவந்து காணப்படும். குழந்தைகள் டேஷ் விளையாடினர். பந்து விளையாடினர். வீட்டு வாசலில் டேஷ் போட்டனர். கோலம் போட்டனர். கலைச்சொற்கள். நல்வரவு என்ற சொல்லின் ஆங்கிலச் சொல் வெல்கம். சிற்பங்கள் என்ற சொல்லின் ஆங்கிலச் சொல் ஸ்கல்ப்சர்ஸ். சில்லுகள் என்ற சொல்லின் ஆங்கில சொல் சிப்ஸ். ஆயத்த ஆடை என்ற சொல்லின் ஆங்கில சொல் ரெடிமேட் ட்ரெஸ். ஒப்பனை என்ற சொல்லின் ஆங்கில சொல் மேக்கப். சிற்றுண்டி என்ற சொல்லின் ஆங்கில சொல் டிஃபன். அடுத்து திருக்குறள் பார்க்கலாம். உலகில் வாழும் மக்கள் அனைவருக்கும் சிறப்பான அறங்களை வலியுறுத்தியவர் திருவள்ளுவர். புக் பேக் கொஷின்ஸ். விருந்தினரின் முகம் எப்போது வாடும்? நம் முகம் மாறினால். நிலையான செல்வம் ஊக்கம். ஆராயும் அறிவுடையவர்கள் டேஷ் சொற்களை பேச மாட்டார்கள். பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். பொருளுடைமை. பிரித்தெழுத கிடைப்பது பொருள் கூட்டல் உடைமை. உள்ளுவது கூட்டல் எல்லாம் சேர்த்தெழுத கிடைப்பது உள்ளுவதெல்லாம். பயன் கூட்டல் இலா சேர்த்தெழுத கிடைப்பது பயனிலா.